எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசுவே வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவன், வாழ்வே வழியே. வாழ்த்துகிற வணங்குகிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பந்தியை தொடர்ந்து நாம் பங்கு பெறுவோம். 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Turn your Bible with me to the book of Psalm 146 verse 5. சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். திரும்ப ஒரு முறை வாசிப்போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியம். உங்களாக ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த காலையிலும் வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு கேள்வி எழும்புகிறது. யார் பாக்கியவான்? Who is blessed? இடத்திலே இந்த வார்த்தை பாக்கியவான் என்ற வசனத்தை நாம் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். பாக்கியவான் என்று சொன்னால் கொடுத்து வைத்திருக்கிறவன் என்ற அர்த்தம். வேதத்திலே பாக்கியவான் என்று சொல்லும்போது blessed என்று சொன்னாலே, இந்த சபையில் கடந்த சில வருடங்களாய் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தில் ஒன்று என்னவென்றால், பிறர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, பிறர் நம்மை கண்டு ஆச்சரியப்படக்களவுக்கு தக்கதாக நம்மை தேவன் உயர்த்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மகிமைப்படுத்துகிறதான ஒரு காரியம். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே தேவன் ஏன் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறார்? இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல், தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசுகிற பகுதி எது என்றால், தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் blessed is he whose hope is in the Lord his God. திரும்ப வாசிக்கிறேன். Blessed is he whose hope is in the Lord his God. அவனுடைய கர்த்தர் யார் என்றால் அவனுடைய தேவன். It is a personal God. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு கூட அவர் தொடர்பு வைத்து கொள்ள முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. Whenever God is so big, is he able to give a proper care to a single person? தனிப்பட்ட மனிதனுக்கு அக்கறை செலுத்த முடியுமா? பிரம்மாண்டமான தேவன், பிரம்மாண்டமான உலகத்தை உண்டாக்கினவர். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தேவனாக இருக்க முடியுமா? அந்த வசனம் திரும்ப படிங்க. தன் தேவனாகிய கர்த்தர் மேல். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், CEV, who trust him and depends on him. யார் பாக்கியவான் என்றால் அவரை நம்புகிறவனும் அவர் மேல் சார்ந்து கொள்ளுகிறவனும், டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம். இப்போ நம்ம சொல்லணும்ல, சில நேரத்தில் நான் எங்கள் குடும்ப வருமானத்துக்கு என் புருஷனை நம்பி இருக்கிறேன், என் மனைவியை நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைகளை நம்பி இருக்கிறேன். இப்போ சில இடத்துக்கு நம்ம போகிறோம், அப்போ என்னுடைய நண்பர்களை நான் நம்பி இருக்கிறேன், அவங்கள சார்ந்துக்கணும். we need each other. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் ஆண்டவர் இங்கு யாரை குறித்து பாக்கியவான் என்று சொல்லுகிறார் என்றால், தன் தேவனாகிய கர்த்தர் மேல். அவனுடைய கர்த்தர் தான் his Lord, but he is God. லார்ட் என்று சொல்லும்போது Adonai, கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள் என்கிற விதத்தில் whose hope is in Adonai his God என்று போட்டிருக்கிறார். அவனுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்று சொன்னால் Adonai. Adonai என்று சொன்னால் கர்த்தர், லார்ட், LORD. அவனுடைய கர்த்தர் யார்? அவருடைய தேவன். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். யாக்கோபின் தேவன். ஒரு பாடல் பாடுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன் என்றும் என்னை
துணை அவரே, எந்நாளும் என்னை நடத்துவாரே. நார்வேல இருக்க ஒரு பாஸ்டர் பாடுற பாடல்ல, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, அவர் எந்நாளும் நடத்துவாரே. என்னுடைய துணையா இருக்கணும். அவர் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எந்நாளும் எனக்கு துணை. கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். இந்த இடத்துல வந்திருக்க நமக்கு இந்த உலகத்தில் ஒரு துணையும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒருவர் என்றால் அவர் கர்த்தர் தான். அந்த கர்த்தர் நம்முடைய தேவன். அந்த நம்முடைய தேவனை நாம் என்ன சொல்லணும் என்றால், என் தேவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் பூட்டிய அறையிலே தோமாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்த போது அவனை பார்த்து சொல்லுகிறார், அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். என்ன சொன்னான் தெரியுமா? என் ஆண்டவரே என் தேவனே என்றார். மை லார்ட் மை காட். வசனத்தை படித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிகிறது. மை லார்ட், ஆச்சரியமா இருக்கு. மை காட், இயேசுதான் என் கடவுள், இயேசுதான் என் தேவன். எப்படி இந்த பூட்டிய அறைக்குள்ள நீர் ஏற்கனவே 10 சீஷர்கள் மத்தியில் உம்மை வெளிப்படுத்தினீர். நான் நேரத்தில் இல்லை, ஆனாலும் 8 நாளைக்கு பிறகு என்னையும் தேடி வந்து, அல்லேலூயா, என்னையும் தேடி வந்து, நான் அந்த இடத்துல இல்லாட்டா கூட என் மேலே நீர் பரிதாபப்பட்டு என் மேலே அக்கறை உள்ளவராக இந்த பூட்டிய அறைக்குள்ள வந்து, நீ அன்னைக்கு சொன்னல, நான் அவருடைய அந்த விழாவிலே அவருடைய கைகளில் என் விரலை இட்டு பார்க்கணும்னு, பார்த்துக்கோ. அசந்து போயிட்டான். இப்படி ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரா? இந்த இடத்துல இந்த காலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கிற நமக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிப்பாடு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், சுவாமி உம்மை பற்றி ஒரு ரெவலேஷன் எனக்கு வேணும். நான் பிரசங்கம் கேட்கறது உண்மை, நான் ஜெபிக்கிறது உண்மை, நான் சபைக்கு வர்றது உண்மை, ஆனால் எனக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாட்டை அன்றைக்கு தோமாவுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அவன் நம்பல, ஆரம்பத்தில் அவரை விசுவாசிக்கலை. ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. அவனை கைவிடாத தெய்வம் நம்மை கைவிடுவாரா என்ன? நம்ம யார் கைவிட்டாலும் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வெளிப்பாடை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ளும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டு கம்யூனியனுக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி கிளம்பி வரும்போது பின்னி என்னை பார்த்து சொன்னேன், டேடி 11 மணிக்கு ரெயின் வரும், மழை வரும்னு போட்டிருக்குன்னா. அதனால தான் சில காரியத்தை சீக்கிரமாக செய்யலான்னு நினச்சோமா நான் தெரியல. ஆனால் சில நேரத்தில் சொல்கிறபடி வர்றதில்லை. ஆனாலும் எல்லாவற்றையும் கருதி நேரத்துக்கு நான் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான் பொதுவாக ரொம்ப டைம் இழுப்பேன்னு என்ன சொல்லுவாங்க. நான் முயற்சி பண்ணுறேன் வர வர. கர்த்தர் அதையும் குறைக்க கர்த்தர் எனக்கு கிருபை தர. நீங்கள் எனக்கு ஆச்சரிப்பீங்க, கர்த்தரவே ஆசீர்வதிப்பேன். ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானிக்கும் போது, வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்த போது ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து தியானித்து ஜெபம் பண்ண போது என் மனசில் பட்டதெல்லாம் குறித்து வச்சிருக்கிறேன், உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த வசனத்தில் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? கர்த்தர், கர்த்தர் தான் தன் தேவன் என்று சொல்லுகிறவன். ரெண்டாவது, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். He who one put his trust on him. அவர் மேல் அந்த நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அந்த கர்த்தர் யார்? Who is blessed and who is he that we should put our trust in him? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் என்று. இந்த காலையில் we have to analyze our heart. நம்முடைய இதயத்தை பரிசோதித்து before we partake in the communion,
என் நம்பிக்கையை நான் யார் மேலே நான் வச்சிருக்கிறேன். சரியா? இந்த 146ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி 5 சங்கீதமாக இது வருகிறது. 146, 47, 48, 49. இந்த பாடலுடைய பெயர் என்னென்றால் ஹெலல் சாங். ஹெலல் என்று சொன்னால் இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதும் அல்லேலுயா என்று ஆரம்பிக்கிறது, அல்லேலுயா என்று என்ன செய்கிறது, முடிகிறது. இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்க. அல்லேலுயா என்ற வார்த்தை பல முறை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாடலை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிற்றாலயத்தில், இல்லாவிட்டால் சினகாக் ஜெப ஆலயத்தில் தினந்தோறும் அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு. 146லேருந்து 150 வரைக்கும் இது ஒரு பாடல் தொகுப்பாக வச்சு அது ஒரு பாடலாகவே அவர்கள் பாடுவது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் the psalm reflects post-exilic circumstances, thoughts and language என்று ஒருவர் எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு பின்பாக அந்த ஜனங்களினுடைய துதி எப்படி இருந்தது, சூழ்நிலைமை எப்படி இருந்தது, அப்படியே மொழி நடை எப்படி இருந்ததெல்லாம் இந்த சங்கீதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். இப்போ இந்த சங்கீதத்தை வாசிக்க இந்த 5 சங்கீதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினாலும், அதற்கப்புறமாய் பல ஆண்டுகள் 400 ஆண்டுகள் நியாயாதிபதிகள் கையில் அவர் கொடுக்கப்பட்டாலும், ராஜாக்கள் கையில் பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும், அவங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு 70 வருடத்துக்கு பின்னால் அவங்க திரும்பி வந்த பிறகு தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை, அதான் போஸ்ட் எக்ஸலிக் சர்க்கம்ஸ்டான்சஸ், தாட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ், அந்த மொழி நடையில் இந்த சங்கீதம் தேவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா என்றதான வார்த்தை மொழிபெயர்க்க சொல்லப்படுகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வார்த்தையை ஹல்லேலூயா என்று சொல்வாள். ஹல்லேலூயா. இப்போ நம்மளை பார்த்து அநேக நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் என்ன சொல்லுகிறோம், கையில் வச்சு அல்லேலூயான்னு சொல்லுவோம். நமக்கு அது என்னென்னு அர்த்தம்னே தெரியலை. ஆனால் அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம் என்றால் பிரைஸ் த லார்ட். என்னது? பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு புகழ். ஃபாதர் சொல்வார் தேவனுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ் என்று சொல்வார். ஒரு காலத்தில் விசுவாசிகளாகி நாம் ஒருத்தர் பார்த்த உடனே கைகூப்பி என்ன சொன்னோம்? பிரைஸ் த லார்டுன்னு சொன்னோம். இப்பவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கூட பழக்கிறாங்கன்னா, ஏய் அந்த பிரதர் வந்திருக்கிறாங்க பிரைஸ் த லார்ட் சொல்லு, அந்த அம்மா வந்திருக்காங்க பிரைஸ் த லார்ட் சொல்லு, பாஸ்டர் வந்திருக்கிறாரு ஸ்தோத்திரம் சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைஸ் த லார்ட் ஸ்தோத்திரன். இப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லு? குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், இதுதான் சொல்லுது. ஒரு காலத்தில் யூதர்களும் சரி, முதல் நூற்றாண்டு திருச்சபைகளும் ஒருவர் பார்த்து வாழ்த்தும் பொழுது 1 கொரிந்தியரில் சொல்லி இருக்கிறது மாரநாதா என்று சொல்வார்கள். மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார். அது உண்மை. மாரநாதான்னு சொல்லட்டாலும் பிரைஸ் த லார்ட்னு சொல்லலாம்ல. நம்ம இன்னொருத்தரை பார்த்த உடனே பிரைஸ் த லார்ட் என்று சொன்னால் அவர்களை வணங்கவில்லை, நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பதாக நம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நிலந்து ஒரு லெசன் நம்முடைய லைஃப்பில் கற்றுக்கொள்வோம். நாம் ஒருவர் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உலக மக்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லலாம், அவங்களுக்கு என்ன சொல்லலாம், வாழ்த்துதல் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் பார்க்கும் பொழுது கைகூப்பி பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைனா ஆண்டவருக்கு புகழ் என்று சொல்ல பழகுனா கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் த லார்ட் என்ற வார்த்தை, அதனால தான் அந்த காலத்தில் சர்ச்சில் வந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சில சபைகள் அதை சொல்லும்போது அவங்கள குறை சொல்கிறாங்க. நான் சொன்னேன் குறை சொல்லக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லி வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான். நம்ம ஸ்தோத்திரம், அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு ஒரு மாடை வெட்டி பலி கொடுத்தாங்க. நம்ம உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். நம்ம வேதத்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள்
வேதத்தை கையில் வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும்போதும் சரி, நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, ஆண்டவருக்கு வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 என்று சொல்ல வேண்டும். சில நேரங்களில் சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், சில இடத்துல நெருங்கி பழகியும் இருக்கிறேன். இன்றைக்கும் அவங்கள நான் மதிக்கிறவங்களும் இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வாய்ப்பாடு இல்லை, அதை உணர்ந்து சொல்லும்போது அவங்க லைஃப்பில் இருக்கிற வல்லமை நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அதிகாரத்தை பார்த்துருக்கிறேன். காலஞ்சென்ற டிஜிஎஸ் அங்கிள் அவர்களை குறித்து நான் சொல்வேன் என்று சொன்னால், அவள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்வார். தேங்க்யூ ஜீசஸ், கண்ணை மூடிட்டு அப்படி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு அவர் சொல்ல சொல்ல பிசாசெல்லாம் அலரும், அசுத்தாவிகளாம் நடுங்கும். அது தேங்க்யூ ஜீசஸ் என்று. அதனால் அநேகர் அவரை போல காப்பி அடித்து டிஜிஎஸே ஒரு தடவை சொல்கிறார், மக்களும் கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல போய் அவர் உட்காந்துருக்கிறாராம், அவர் பிரசங்கம் பண்ணக்கு முன்னால் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். அவர் பார்த்தார், எங்கடா டேங்க் இருக்குது? அவரை மாதிரி சொல்ல பழகுறாங்க, அவரை மாதிரி கண்ணை உருட்ட பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காது. அவரவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருக்கு கிரயம் செலுத்துகிறோமோ, ப்ரைஸ் பே பண்ணுறோமோ, அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ள கிறிஸ்தவளாக நம்ம இருக்கணும்னா, நம்ம நல்ல ஆண்டவரை காலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது, சாம் ஜெபதுரை ஒரு புஸ்தகத்தை தொகுத்து வழங்கி இருக்கிறார், 1000 ஸ்தோத்திர பலிகள். அதைத்தான் நம்ம டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஸ்தோத்திர பலியில் ஒவ்வொரு வார்த்தை, ஆதியும் மந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உலகத்தை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அண்ட சராசரங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், சூரியனை சந்திரங்களை நட்சத்திரங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு புதுபலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. அதனால் இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது அல்லேலூயா என்ற வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தை அநேகத்தில் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம கேலி பண்ணுவாங்க. நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? அல்லேலூயா கூட்டம் போகுதுன்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடியில் எங்களுடைய உறவினருடைய இல்லத்துக்கு இப்போ ஒரு விசேஷ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்து ரூட்டு தெரியாமல் ரூட்டு கேட்குறோம். அப்போ இடது பக்கத்தில் ரூபி, நான் கொஞ்சம் கேளு ரூட்டுன்னு சொன்னேன். உடனே கண்ணாடியை அப்போ இறக்கி விட்டுட்டு இந்த ரூட்டை கேட்கும்போது அல்லேலூயா அல்லேலூயா, அவளை பார்த்த உடனே சொல்லிட்டாங்க அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளை பார்த்து எத்தனை பேர் நம்ம பைபிளை தூக்கிட்டு போகும்போது அல்லேலூயா அல்லேலூயா என்று அவளுக்கு புரியட்டா கூட கேலி பேசுறதுக்கு கூட சொல்லலாம். ஆனால் அவள் அறிந்தோ அறியாமலோ பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேங்க்யூ லார்ட். அதனால் இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போகாது. என்னோடய வாழ்க்கையில் இதை கற்றுக்கொள்வோம், நம் கைவிடப்பட மாட்டோம். வேகமாய் சொல்லுகிறேன், சரியா? அதனால் இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். இந்த வசனம் எங்கே வருகிறது என்று சொன்னால் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 3 காரியம் இதில் இருக்கிறது. என்ன? 1, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவனுடைய யோசனைகள் இல்லைன்னா அவனுடைய எண்ணங்கள், அந்த வார்த்தையில் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பை நான் சேர்த்து வாசித்து கொண்டு தான் வருகிறேன் இப்பொழுது, ரைட்டா? அதனால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, முதலாவது யாரை நான் நம்பக்கூடாது, யாரை whom I should not put my trust, யார் மேலே என் நம்பிக்கையை வைக்கக்கூடாது. 2, யார் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைக்கணும்? யாக்கோபின் தேவனை
தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாரை நான் நம்பணும்? whom should I believe or whom should we believe? நாம் யாரை நம்பணும்? யாரை நம்பக்கூடாதுன்னு இருக்கு. மனுஷனை நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? கர்த்தரை தன் தேவனாய் கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில் அவரை நம்ப வேண்டும். மூன்றாவது, அவர் யார்? ஒய்சி அவரை நம்பணும்னு சொல்லியிருக்கிறதே. ஒரு பாட்டு பாடினோம், நம்பத்தக்க தகப்பனே. சென்னையில் ஒரு சபையில் ஒரு ஊழியர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அவர் சொன்ன ஒரு செய்தியின் ஒரு வார்த்தையும், நம்முடைய ஆண்டவர் நம்பப்படத்தக்கவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அவர் எவ்வளவு நாள் நம்பலாம், எத்தனை நாள் நம்பலாம், எத்தனை மணி நேரம்னாலும் நான் நம்பலாம். நான் அவரை நம்பும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் இருப்பேன். இந்த வாழ்க்கை வருகாலங்களிலும் இன்றிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் கடந்து போகணும்னா நம்ம யாரை நம்பக்கூடாது? நம்ம யாரை நம்பணும்? அவர் யார் என்கிற வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த சங்கீதம் முழுவதும் தேவனுடைய வெளிப்பாடு அதற்குள் இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் ஆட்சி செய்கிறார், தேவன் அதிகாரத்தில் இருக்கிறார், தேவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் உற்று கவனிக்கிறார், நம் தேவைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அத்தனையும் நமக்கு செய்வார். அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கும் தேவன். 10ஆம் வசனம், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ கடவுள் தான் நித்திய கடவுளாக, நித்திய ஆளுகை உடையவராக நாம் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரை நம்பினா நித்திய காலத்துக்கு நமக்கு உதவி செய்வார். புரியுதா? இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளோ காலம் நமக்கு உதவி செய்வான்? கொஞ்ச காலம். ஆனால் ஆண்டவர் நீடோழி காலமாய் உதவி செய்வார். மனுஷனை நம்பக்கூடாது என்று சொல்லும்போது சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். ஆனால் மனுஷனை மதிக்கலாம். நம்முடைய விசுவாசத்தையோ கடவுள் கொடுக்குற நம்பிக்கையோ அந்த மனிதன் மேலே என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 146ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் யாரை நம்பக்கூடாதுன்னு போட்டிருக்குன்னா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று போட்டிருக்கிறது. ஏங்க அந்த சங்கீதத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? அல்லேலூயா. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற இந்த தேவ மனுஷன் ஏன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். அது திருவிழியத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அது என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஆட்சி செய்கிறவர்களை நீங்கள் நம்பாதிருங்கள். திருவிழியத்தை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. ஆட்சி தலைவர்களை நம்பாதிருங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு, அதுக்கு முந்தின மொழிபெயர்ப்பு, உன் தலைவரிடத்தில் நம்பிக்கை வைக்காதே. மனிதனை நம்ப வேண்டாம், அவனிடத்திலே மீட்பு இல்லை. நம்ம இதில் கூட பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று சொல்லி, ஏன்? அவன் ஆவி பிரியம், அவன் லைஃப் ரொம்ப காலம் கிடையாது. அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு போயிடுவான். அவன் மண்ணுக்கு போகிற நாளில் அவன் என்னென்ன எண்ணங்கள் நினச்சி வச்சுருந்தானோ, சிந்தை வைத்திருந்தானோ, திட்டங்கள் வைத்திருந்தானோ எல்லாம் ஒழிஞ்சுப்போம். நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கி உலக பிரகாரம் மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள சில பெரிய மனிதர்கள், பெரிய தலைவர்கள், அவங்க எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப காலம் நீடூழி காலம் நிற்கும் என்று சொல்லுகிறார். கார்ல் மார்க்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். டாஸ் கேபிட்டல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். ஆனால் ஒரு நாளில் அந்த கம்யூனிச தத்துவம் உடைந்து போனது. இந்த உலகத்தினுடைய மனிதனுடைய கொள்கைகள் எல்லாம் ஒரு நாளில் அவன் சரீரம் மண்ணில் புதைக்கப்படும் பொழுது ஒளிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை
ஒரு நாளும் முடியாது. காரணம், அவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்னால் உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய எண்ணம், சிந்தை, திட்டம், தீர்மானம் நிறைவேறுமா? நாசியில் சுவாசமுள்ள மனுஷனுடைய ஒரு எண்ணம் நிறைவேறுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். விட்டுன்றார். ஒரு மனுஷனுக்கு நாசியில சுவாசம் தான் இருக்கு. எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Who is he? ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, he is mere a man. ஒரு சாதாரணமான மனுஷன் தான் சார் அவர் அப்படின்றார். இந்த மனுஷன் நம்ம நம்பலாமா? நமக்கு எத்தனையோ ஹீரோ இருக்கலாம், ஹீரோயின் இருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஆட்சி தலைவர்களை நம்பாதிருங்கள், மீட்க இயலாத மனிதர்களை நீ நம்ப வேண்டாம். இது எதை குறிக்கிறது என்றால், த பவர்லெஸ் மேன். மனுஷனுக்கு ஒரு குறித்த வல்லமை தான் இருக்கிறது, அதற்கு மேல் அவனுக்கு கிடையாது என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த உலகத்தில் மனுஷன் அநேகர் நம்புகிறாங்க? நீதிமொழியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 26, ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் ஆனாலும் அவனவன் நியாயம் யார் தீரும்? கர்த்தரால தானே தீரும். அப்போ கர்த்தரால ஒரு நியாயம் தீரும் போது என் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கணும்? அதை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொன்னது யாரு? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாலமோனின் இருதயத்தில் தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்கு சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சாலமோனை இவ்வளவு நாள் அவன் முக தரிசனத்தை தேடின அவனே சொல்றான், என்ன தேடாத, ஆண்டவரை தேடு என்று சொல்லுகிறார். அதனால தான் நம்ம காலையில் ஒரு பாட்டு பாடுகிறோம், காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. நம்ம ஆண்டவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாட்கள் போகட்டும். மனிதர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடின நாட்கள் போதும். மனிதர்களை புகழ்ச்சியாய் பேசின காலங்கள் போதும். மனிதனையே அண்டி நின்ற காலங்கள் போதும். ஆனால் அந்த மனிதனை படைத்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு என்ன செய்வதில்லை, போவதே இல்லை பிரியமானவர்களே. அதனால் இந்த நாளிலே ஒன்றை தெரிந்து கொள்வோம். மனுஷனுடைய முடிவை குறித்து சொல்லி இருக்கிறது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். பிரசங்கி 12:7, 3:20 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:19, மண்ணிலிருந்து மனிதன் எடுக்கப்பட்டான், மண்ணுக்கு போயிடுவான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு போவான். ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிறவர், அவரை யாரும் படைக்கவில்லை, அவரே நம்மையும் உலகத்தையும் என்ன செய்தவர், படைத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்முடைய நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைக்கணும்? ரெண்டாவது காரியத்தை சொல்கிறேன், கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும். வாசியுங்கள் 5ஆம் வசனத்தில், யாக்கோபின் தேவனை தன் குணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம நம்பிக்கையை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே தான் வைக்கணும். அப்போ நம்முடைய ஆண்டவராக இருக்கணும். இப்போ ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லியிருக்கிறது. ஈசாக்கை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? யாக்கோபின் தேவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் வசனத்துக்கு வரும்போது அழகா சொல்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். என்னோட அர்த்தம்னா, என் தேவனை நான் பார்த்துட்டேன் என்று அர்த்தம். அவர் என் தேவன்.
அவர் என் கடவுள், அவர் என்னுடைய ஆண்டவர். ஆகவே யாக்கோபுக்கு அந்த வெளிப்பாடை பெற்ற பிறகு யாக்கோபு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தேசங்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னா அது அவருடைய மகத்துவமான ஒரு கிருபை. நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றை நினச்சிருவோம், நான் மனுஷனை நம்ப மாட்டேன், நான் யாரை தான் நம்புவேன், அந்த ஆண்டவரை நம்புவேன். இந்த சங்கீதத்தில் பாருங்கள் 3 காரியம் இருக்கிறது. அந்த ஆண்டவர் யார்? ஹுய்சி இதாவது சொல்லி இருக்கிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் இஸ் a creator. He the one created the heaven and earth. வானத்தையும் உண்டாக்கின பூமியை உண்டாக்கின ஒரு தேவன். அவர்கிட்ட எவ்வளவு வல்லமை இருந்தா உண்டாக்கி இருக்க முடியும். It shows his power, his divine wisdom, his sovereign quality. அவருக்கு எதை எங்கே வைக்கணும், எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். நான் ஏன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் என்று சொன்னால், அவர் சிருஷ்டிகர் முதலாவது. 2வது, என்னை படைத்தவர். அவர் என்னை எப்படி படைத்தார்? தம் சாயலாக தம் ரூபத்தின்படி என்னை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியாக. இந்த மண்ணை எடுத்தா கூட ஊதி தன்னுடைய சுவாசத்தை வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மை போல மனிதனை படைத்தார், தன்னை போல மனிதனை படைத்தார். அதனால அவர் நம்மை படைத்திருக்கிறதுனால அவர் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கார். 2வது, அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அந்த வசனத்தை பாருங்க, அவை உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் God is faithful. அவர் God is full of truth. அவர் உண்மையும் காக்கிறார், நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார். மனுஷனை நம்ப முடியாது. ஏன்? அவன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல, அவனுடைய வாழ்நாள் கூறுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீடூழி காலம் நித்தியமாக இருக்கிறவர், அவரை நான் நம்பலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால என் ஆண்டவர் என்றென்றும் உயிருடன் இருப்பவர் மாத்திரமல்ல, என்றென்றும் ஆட்சி செய்கிறவர். அவர் எப்பவும் ஆட்சி செய்து கொண்டே இருப்பார். இன்றும் ஆட்சி செய்கிறார், நாளையும் செய்வார், என்றென்றும் செய்வார். அவர் சிங்காசனத்துக்குரியவர். அவர் சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்மை நடத்துவதற்கு அவர் என்றென்றும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ 3 காரியத்தை சொன்னேன். யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பணும், அவரை ஏன் நம்பணும்னு சொல்லிட்டேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். வேதத்திலே ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புகிறதுனால ஆசீர்வாதம் இருக்குதா சார்? ஏன்னா இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் சிருஷ்டிகராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹிஸ் கன்சர்ன் டுவர்ட்ஸ் ஹியூமனிட்டி எப்படி இருக்கிறது? அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், அடுத்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை திறக்கிறார், என்ன போடு மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர், எல்லாம் கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார்னு இருக்கு. அடுத்து பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கட்ட பிள்ளையும் விதவையும் அவர் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியை அவர் கவிழ்த்து போடுகிறார். இந்த 3 வசனங்களை அடுத்தடுத்து நீங்கள் படித்து பாருங்க, அவருடைய கரிசனையை நாம் கண்டுகொள்ளலாம். ஆண்டவரை ஏன் நான் இந்த உலகத்தில் மக்களுக்கு அவர் நம்பணும்னு நான் பிரசங்கிக்கிறேன்னா, இன்றைக்கு என்னுடைய பிரசங்க ஊழியத்தில் மக்கள் கர்த்தரை நம்பணும் நம்ம சொல்லி கொடுக்குறோம்னா, இந்த சபைக்கு வருகிற நீங்களும் நானும் மனுஷனை நம்புறத விட்டுட்டு கர்த்தரை நம்புறதுக்கு ஏன் படிச்சுக்கிடணும்னு ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள இதெல்லாம் படித்து பாருங்கள். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? நீடி பீப்புள், தேவர் அவுட்காஸ்ட் ஆஸ் அ சொசைட்டி, சமுதாயத்திலிருந்து தள்ளி போடப்பட்டவர்கள். என்னை யாரா கண்டுக்கிடுவாங்களா? என்னை யாராயில் நேசிப்பாங்களா? யாராயில் என்னை ஏற்றுக்கிடுவாங்களா? அப்படி இருக்கிறது.
நம்ம வீட்டில் நம்ம சபைக்கு வர ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அக்கால் தங்கி 2 பேரும் அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, என் வாழ்க்கையினுடைய ஒரு இன்னல், எந்த ஒரு விசேஷத்துக்கு நான் முன்னால் இருக்க மாட்டேன். நான் முன்னால் வந்தாலே எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என் மனசு உடைக்கப்பட்டது. நான் சொன்னேன், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, இந்த சமுதாயம் இப்படி நம்மை ஒரு மோசமான நிலைமையில் நினைக்கிறது. ஆனால் மறந்து போகாதிருங்கள், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் இயேசு. ஆனால் அந்த கிராமத்தில் யார் யார் உங்களை அப்படி இழிவாய் எண்ணுகிறாரோ அவ்விடத்தில் தேவன் இல்லை, அவ்விடத்தில் இயேசு இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று நான் சொன்னேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருமணம் நம்ம சபைக்கு வந்ததான ஒரு விசுவாச குடும்பம். அவனுடைய குடும்பத்தில் அந்த தலைவர் இல்லை. அந்த குடும்பத்தில் மகளுக்கு திருமணம் நடந்தது. எங்கே நடந்துச்சுன்னா வெள்ளூரில் நடந்தது. அவங்க பேரை சொல்லலை, ஊரை மாத்திரம் சொல்கிறேன். அந்த திருமணத்துக்கு நம்ம சபையில் இருந்து ஒரு சிலர் வந்திருந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நாங்களாம் போயிருந்தோம். அந்த திருமணத்தை நடத்துகிற பொறுப்பு என் கையில் இருந்தது. அங்கே உள்ளவங்கெல்லாம் இருந்தால் கூட ஒரு கல்யாண மண்டபத்தெல்லாம் நடந்துச்சு. அப்போ திருமணத்தை நடத்துகிறேன். அந்த பெண்ணை கைப்பிடித்து கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அதற்கு அவங்க குடும்பத்தில் உள்ள இன்னொரு நபர் சித்தப்பா வச்சுருந்தாங்க. ஆனால் நான் திரும்பி பார்த்தேன், அந்த பிள்ளையுடைய தாய் வரவில்லை. திரும்பி பார்த்தேன், அவளை காணோம். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த சகோதரி கண்ணை கசக்கி கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தாள். அவளை பார்த்து எங்கே வாங்கன்னு, பாஸ்டர் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், பாஸ்டர் என்னை முன்னால் இழுக்காதீங்க, என்கிட்ட சண்டை போடுவாங்க. நான் சொன்னேன், அவங்க கையை பிடித்து கொண்டு முன்னால் வந்து, இது உங்கள் மகளுடைய திருமணம், தேவன் முன்பாகவும் ஊழியர் முன்பாகவும் உங்கள் முன்பாக நடக்கிறது. கர்த்தர் சாட்சி, நாங்கள் சாட்சி, உறவினர் சாட்சி என்றால் நீங்கள் முக்கியமான சாட்சி. யார் உங்களை என்ன பேசினாலும் ஆண்டவர் அவளை கணக்கு கேட்பார். நீங்கள் வந்து முன்பாக நில்லுங்கள் என்று சொன்னவுடன் கண்ணை துடைத்து கொண்டு முன்னாலே வந்து நின்றார்கள். எதற்கு அதை சொல்கிறேன்னா, இந்த உலகம் நம்மை பல நிலைமைகளிலே நம்மை தூர தள்ளி, நம்மை ஒதுக்கி, நம்மேலே குற்றம் சாட்டி, நம்மேலே உள்ள பல குறைகளை சொல்லி நம்மை சமுதாயம் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் சமுதாயத்தை எல்லாம் இந்த உலகத்தில் படைத்த ஆண்டவர் சமுதாயத்தில் நம்மை ஒதுக்கப்பட்டவர்களாக, நம்ம இந்த உலகத்தில் எல்லாராலும் ஏளனமாக எள்ளி நகையாடப்பட்டாலும், நம்மை வேடிக்கையாளர்களைப் போல நம்மை உலகம் நினைத்தாலும், நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்ம எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் கனப்படுத்தி வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்படிப்பட்ட கன்சர்ன் காட் சார். நம்ம காட் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். நம்ம ஆண்டவர் எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. தம்பி தங்கையர்களே, ஐயா அம்மா, சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் புரட்சிகரமான கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவிடாக. நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறது, பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். மதிய உணவு திட்டத்தை அந்த நாளில் ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பசிக்காதவங்களையும் சாப்பிட வைக்கிறாங்க, ஆனால் பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஜீசஸ். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க இயேசு வந்தார். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, காயப்பட்டவர்களை கட்டுண்டவர்களை விடுதலையாக்க கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். இந்த இடத்துல எந்த இடத்துல சொந்து ஒருவேளை நொந்து சோர்ந்து உடைந்து கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, உங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, நான் உன்னை கைவிடுகிறது இல்லை. மனிதர் நம்மை விட்டு போகலாம், மனிதர் நம்மை கைவிடலாம், இயேசு நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கலாமா? வைக்கலாம் சார். நிறைய வசனங்கள் எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதான் நான் சொன்னேன், அதுக்காக நேட்டிக்க மாட்டேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை நம்மளா என்ன பாஸ்டர், இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடைக்காதா?
நான் அந்த உலகத்தில் ஓட்டாண்டியாக தான் இருக்கணுமா? இந்த உலகத்தில் நான் எல்லார்கிட்டையும் போய் என் தேவையெல்லாம் கேட்கணுமா? மற்றவங்கள நம்பி தான் என் வாழ்க்கை நடத்தணுமா? நோ. நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நம்ம ஒரு அதிகாரம் வாசம் பார்த்தீங்களா? 29க்கு முன்னால் 25வது வசனத்தில் அந்த பிற்பகுதியை வாசிக்கிறேன். இதை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். வாசித்து பார்த்துக்கிடுங்க. உங்கள் பைபிளில் வேறு எதுவும் எழுதி போட்டிருக்கான்னு. கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரனாக இருப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அச்சய பாத்திரம் எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் கேட்பான். போட்டிருக்கு. திரும்ப வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதில் ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்ல முடியும்? சங்கீதம் 31 வாசித்து பாருங்கள். 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை இத்தனோண்டு இருக்கு. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு இட்லி தான் இருக்கு. ஒரு தோசை மாவு தான் இருக்கு. அடை சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு நானும் என் மகனும் செத்து போகிறதுக்கு விறகு பொறுக்கிறேன். இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. தேவன் எலியாவை அங்கு அனுப்பினது போல எலியாவின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய வீட்டில் அவர் குடியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கா யோசித்து பார்த்துருக்குறோமா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உண்மையா பாஸ்டர்? இதை எல்லாரும் சொல்கிறாங்களே. இந்த உலகத்தில் மனுஷன் வெறும் பணத்துக்காக, இந்த உலகத்தில் உள்ள பொருளுக்காக, ஒரு வேலைக்காக, தேவைக்காக தேவனை தேடுகிறதை பற்றி நான் பேச அங்கே வரவில்லை. அப்படிப்பட்ட காரியத்தையே வலியுறுத்தி கொண்டு இருக்கவும் வரவில்லை. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்பின ஒருத்தரையும் ஆண்டவர் தரித்திரத்திலேயோ கஷ்டத்திலேயோ என்னாலும் வச்சிருக்க மாட்டார். இல்லைன்னா அந்த வசனம் பொய்யாகும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பாக இருப்பான் என்று சொல்லி இருக்கிறது. என்னுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் நிறைய நேரத்தில் சிலரை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? பயங்கர செழிப்பாக இருக்கீங்க. சிலர் சிரிச்சுக்கிட்டே இருக்கனால செழிப்பாக இருக்கீங்கன்ட்டு. சிலர் சிரிக்காமல் இருக்கிறதுனாலையும் அவங்க கவலையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அவங்க மனசுக்குள்ள உள்ளதை அவங்க சொல்லணும்னு நினைக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், முகத்தில் காட்டலாம், காட்டாமல் இருக்கலாம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேருக்கு இது புரியுது? நம்ம வெளியில் நடிக்கவே வேண்டாம், நம்மவே இருப்போம். நான் நானாகவே இருப்பேன், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், நாமாகவே இருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி இருக்கிறது. உண்மைதானா? ஒரு கேள்வி. அதுக்கு விடை வேதத்தில் இருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்கள் எந்த மொழிபெயர்ப்பை எடுத்து படித்து பாருங்கள், கட்டாயம் பார்க்கணும். ரைட்டா? இன்னைக்கு ஏராளமான மொழிபெயர்ப்பாங்கலத்தில் இருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவனேன்னு சொல்கிறது யாரு? மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறேன். காயு ஒரு மூப்பன், ஒரு ஜனங்களை விசாரிக்கிறவன். அவனுக்கு யார் எழுதுகிறார்? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறான். எத்தனை பேருக்கு புரியுது? கை வைத்து. சுவிசேஷ யோவானை எழுதும்போது அவன் ஒரு சுவிசேஷகன். இந்த 3 நிருபங்களை எழுதும் பொழுது அவன் அப்போஸ்தலன்.
வெளிப்படுத்தினதை அவன் எழுதும் பொழுது திவ்ய வாசகன். ஆண்டவர் அவனுடைய லெவலை ஒரு சுவிசேஷகனாக இருந்து அப்போஸ்தலனாக மாற்றி திவ்ய வாசகனாக உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சீனியாரிட்டி கொடுத்திருக்கிறார், ஒரு பக்குவம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபைகளை பெற்று எபேசு சபையில் 25 ஆண்டுகள் போதகனாக இருந்திருக்கிறார். அவர் இப்ப வாழ்த்துறாரு. எப்படி வாழ்த்துகிறார்? பிரியமானவனே, இத்தனை சபை நீ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறல்லப்பா, இத்தனை மக்கள் உன்கிட்ட இருக்கிறாங்கல்லப்பா. அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். ஒரு மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியும் ஆத்துமாவும் ஒன்று என்று வைத்து கொண்டாலும் இந்த ஆவியும் ஆத்துமாவும் வாசம் பண்ணுகிறதற்கு ஒரு உடல் தேவை, ஒரு சரீரம் தேவை. அது இந்த சரீரம். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லும்போது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்றால் அவன் ஆவி, ஆத்ம, சரீரம் உடைய ஆண்டவருடைய பிள்ளையாய் அவன் இருப்பானானால், அவன் கர்த்தரை தன் தெய்வமாய் தன் தேவனாய் கொண்டிருப்பான் என்றால் அவன் கட்டாயம் செழிப்பான். அதில் மாறு கருத்தே கிடையாது. தெர் இஸ் நோ செகண்டரி மீனிங் அட் ஆல். அநேகர் இன்னும் சொல்லலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பைபிள் சொல்லுகிறது. ரெண்டாவது, அவன் வாழ்த்தும் போது அவனுடைய வயசு என்ன தெரியுமா? நல்ல ஏஜ், நல்ல அனுபவத்தோடு கூட ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன் யோவான். இயேசுனுடைய இருதய துடிப்பு அவனுக்கு தெரியும், அவனுடைய ஹார்ட் பீட் இயேசுக்கு தெரியும் சார். அப்போ இயேசுனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்திருக்கிற ஒரு மனிதன், உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும், அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதும் நீங்கள் அதை வாசித்து பார்க்கும்போது ஒரு முழு மனிதனுடைய ஆசீர்வாதம் ஆத்துமாவிலே அடங்கி இருக்கிறது. இந்த ஆத்துமா வாழ்ந்திருக்குமானால், இந்த ஆத்துமாவுக்குள் இயேசு கிறிஸ்து வாழ்வார் என்றால், இந்த ஆத்துமாவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார் என்றால், அந்த ஆவி ஆத்துமாவுக்குள் கிறிஸ்து அவருடைய இரட்சகராய் ஆண்டவராய் இருப்பாரானால், நீ வச்சுக்கிடுங்க, உன் ஆத்மா வாழுகிறது போல, என் ஆத்மா வாழுகிறது போல, என் குடும்பத்தின் உள்ள மக்களின் ஆத்மா வாழுகிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக தான் நாங்கள் இருப்போம். ஹெல்த்தாகவும் இருப்போம், நாங்கள் ப்ராஸ்பிரிட்டி, ஐஸ்வர்யம் உடையவர்களாகவும் நாங்கள் இருப்போம். பணத்துக்காக அல்ல, புகழுக்காக அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இன்னொருத்தருடைய கைக்கு நேராக என் கையை கொண்டு போய் முகத்தை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்காம, என் கையினால் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இதை யோவான் வாழ்த்தினானா அப்படியே நடக்கும். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வாழ்த்தினால் அப்படியே இருக்கும். ஒரு சரீர பிரகாரமான தகப்பன் வாழ்த்தினாலும் அப்படியே தான் இருக்கும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் எங்கங்க சார் கிடப்பா? இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன் எங்க சார் இருப்பா? யோவானுடைய வாழ்க்கையில் கடந்து போகாத கஷ்டம் என்ன? அவன் சந்திக்காத கொடுமை என்ன? அவனை நொறுக்கினார்கள், அவனுக்கு அத்தனை உபத்திரவங்களை கொடுத்தார்கள். இயேசுவின் சீஷனாக இளமையிலேயே இயேசுவுக்குள் தன்னை ஒப்பு கொடுத்து வந்து அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எல்லா சீஷர்கள் மரித்த பின்பும் யோவான் உயிரோடு கூட இருந்து சில நிருபங்களையும் வெளிப்படுத்த விசேஷத்தையும் எழுதுகிற, தேவனோடு தொடர்புடைய, தேவனோடு கூட பேசுகிற, தேவனை முகமாய் தரிசிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். நம்ம யார் சார் ஆசீர்வதிக்கிறா? நம்ம யார் நம்மளை மனசார வாழ்த்துறாருன்னா, தேவனோடு கூட அப்படிப்பட்ட உறவில் நிலைத்திருக்கிறவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லி ஒரு பார்வை பார்த்தால் போதும், எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு இருதயம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா தேவனை உண்மையாக நேசிக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தரால தான் சொல்ல முடியும். யாருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும்னா நல்ல இருதயமுடைய வாயிலிருந்து தான் வரும். கைகளை பற்றி கத்திர மகிமைப்படுத்தும். நம்மளை யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அவங்க நல்ல மனசோடு நம்மளை வாழ்த்துறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். சார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல். நான் முடிக்கிறேன். பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் இருக்குதா பாஸ்டர்? எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். எப்போமா கற்றுக்கு சித்தம்னா அதை குறித்து பார்ப்போம். 2 வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் நன்மை நீங்கள் சொல்லிருக்கீங்களே பாஸ்டர், உன் ஆத்மா வாழுகிறது போல் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சோமா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்களே பாஸ்டர், இருக்குதா? இருக்கு. 12 முதல் 14 வாசிக்கிறேன். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, விளக்க சொல்ல நேரம் இல்லை, கர்த்தர் அருளும் பால் பவுடர் கோதுமை மாதிரி, கர்த்தர் அருளும் வாசிங்க, கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்ணுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த தீமைகளுக்காக ஓடி வருவார்கள் போட்டிருக்கா. நன்மைக்காக, சும்மா இல்லை, நான் தீமை நீங்கள் உஷாராக இருக்கீங்களான்னு பார்க்குறேன். பைபிளில் ஏதாவது கர்த்தர் தீமைன்னு போட்டிருக்காரு. அதை ஏங்க அது அநேகருக்கு தெரிய மாட்டேங்கி, ஏன் அநேகர் அதை சொல்ல மாட்டேன்றாங்க? போங்க, கர்த்தர் அருளும், பைபிளை வசனிங்க, கர்த்தர் அருளும். கடவுள் கொடுக்குறது சார். கையில் கதிர மகிமைப்படுத்தும். கடவுள் நமக்கு தர்றாரு. கர்த்தர் நமக்கு கோதுமை தர்றாரு, திராட்சை ரசம் தர்றாரு. இது யாருக்கு? இஸ்ரவேல். நம்ம வீட்டில் திராட்சை ரசம் கிடையாது. யார் வீட்டில் இருக்கு? இருந்தாலே இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டுக்கிட்டே திராட்சை ரசம் குடிப்பாங்க. அது அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு சளி பிடிக்குது. ஆனால் இஸ்ரவேலில் உள்ள திராட்சை ரசம் அவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. போங்க, போய் குடிச்சிட்டு வாங்க. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த திராட்சை ரசம் உடலுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பம் சாப்பிட்றாங்க. அந்த அப்பத்தில் எண்ணெய் இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், ஆயில் இருக்காது. ஆனால் அந்த ஆயிலில், ஒலிவ எண்ணெயில் அநேக அவங்களுக்குடைய சப்ஜியெல்லாம் அதில் தான் செய்வாங்க. அதில் கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால் ஹெல்த்தியாக இருப்பாங்க. கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய். நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, கடலை எண்ணெய், தேங்காய் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற. அடுத்து ஆட்டுக்குட்டிகள், அது என் வீட்டில் இல்லை. கண்ணுக்குட்டிகள் இல்லை. ஒரு ஆட்சியில் எல்லா வீட்டில் ஆடெல்லாம் கொடுத்தாங்க இப்படிலாம் சொல்லி இருக்கிறது. இது எதுக்கு தெரியுமா? நான் வெஜிடேரியனுக்கு. ஒன்று அவங்களுடைய வருமானத்துக்கு, இன்னொன்று அவங்களுடைய ஆகாரத்துக்கு. இதையெல்லாம் யார் தர்றா? நீங்கள் படித்து பாருங்க. இந்த நன்மைகளுக்காக எங்கே வருவாங்களாம்? சீயோனுக்கு வருவாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒழுங்காக வந்தா, கர்த்தருடைய ஆலயத்தில் சொல்லப்படும் வார்த்தைகளை ஒழுங்காக கவனித்து ஏற்றுக்கொண்டா, இந்த வசனத்தின்படி நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் நானும் எருசலேமுக்கோ சீயோனுக்கு இப்போ போகணுன்னு அவசியம் இல்லை. சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, முடியட்டும். ஆனால் நம்மளுக்கு கர்த்தர் எதை சீயோனாக வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்து அவருடைய சீயோனிலிருந்து வேதம், கர்த்தருடைய வசனம் வெளிப்படுற இடத்துக்கு நம்ம வந்தா, நீ வா, உனக்கு என்ன தர்றேன்? கோதுமை தர்றேன், விளம்பரப்படுத்துங்க, திராட்சை ரசம் தர்றேன், எண்ணெய் தர்றேன், ஆட்டுக்குட்டி தர்றேன், கண்ணுக்குட்டி தர்றேன். ஓடி வருவாங்களாம். வரும்போது அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சும்மா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை கடவுளுடைய வசனம் இதை போதிக்குது. நான் வசனத்தை போதிக்கிற ஊழியக்காரன். எனக்கு இந்த உலக படிப்பு அறிவெல்லாம் ரொம்ப இருக்கோ இல்லையோ, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவை, வெளிப்பாட்டை எனக்கு தந்திருக்கிறார். கைகளை வைத்து கத்துற மயம்பல். இந்த வசனத்தை யார் பேசுகிறாங்களோ, இதை கேட்குறாங்களோ, இதை கை கொள்கிறாங்களோ, அவங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்குன்னா செழிப்பாக இருக்கும். கைகளை வைத்து கத்துற. அதனால தான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்.
ஏங்க கர்த்தரை நம்புகிறவள் செழிக்காமல் யார் செழிக்க முடியும்? அவங்க செழிக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை, விட்டுருங்க. அவங்களோட ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊழியர் சொன்னது நினைவுக்கு வருகிறது. நான் செட்டென்று வருகிறேன் நான் சொல்கிறேன். அதில் என்ன போட்டிருக்கு? கர்த்தர் தர்றார், கர்த்தர் கொடுக்கின்ற. நம்ம லைஃப்பில் நமக்கு எதை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்கணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கைகளை உயர்த்து கர்த்தரை மகிமைப்படும். கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் சார். சரி, உலக மக்கள் நமக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். இந்த இடத்துல கல்யாணத்தில் நீ அதை கொண்டு வந்தியா, இதை கொண்டு வந்தியா, நீ இதை வாங்கிட்டு வந்தியா, அதை வாங்கிட்டு வந்தியா? இல்லை, நமக்கு கர்த்தர் தரணும். கர்த்தர் நமக்கு தந்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு தந்தா அது ஒரு நாள் குறையாது. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஒரு தரிசனத்தை காண்கிறான். இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடுன்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறான் பாருங்க. இது ஒரு ஊழியர் சொன்னேன். 30ஆம் வசனம், 20ஆம் வசனம். யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்தில் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேலே நான் பேசல, நிறையா இருக்குது, வேண்டாம். அதில் என்ன போட்டிருக்கு? கடவுள் எனக்கு என்னோட இருக்கணும், என்னை காப்பாற்றணும். 3வது, கர்த்தர் எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு உடுக்க வஸ்திரம் கொடுக்கணும். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. யோசிங்க, நமக்கு யாருங்க சாப்பாடு கொடுக்கணும்? ஹோட்டலில் போனால் ஹோட்டலில் தர்றாங்க. வீட்டில் வந்தால் வீட்டில் மனைவி நமக்கு சமைச்சு தர்றாங்க. இல்லை குடும்பத்தில் நமக்கு அம்மா அப்பா சமைச்சு கொடுக்குறாங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் யாரெல்லாம் சமைக்கிறாங்க? பெரிய சமையல்காரர்கள் சமைக்கிறாங்க. கல்யாண மண்டபத்தில் பெரிய பெரிய மக்கள் வந்து சமைக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு சொல்கிறான், நீர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தருவீர் என்றாள். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் நமக்கு ஆகாரம் கொடுக்கலாம். ஆனால் யாக்கோபு சொல்கிறான், யாக்கோபு போல சாப்பிட்ருக்கிற ஆள் கிடையாது. யாக்கோபை போல வசதியாக இருந்த ஆள் யாரும் இருக்க முடியாது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவனுடைய வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறான் அவன். ஆனால் ஒரு தனித்து ஒரு பிரயாணத்தில் சொல்கிறான், நீர் எனக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கொடுப்பீர்னா நான் சமாதானத்தோடு எங்கள் தகப்பன் வீட்டுக்கு நான் வரும்போது நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். எவ்வளோ வார்த்தைகள் எனக்கு வருது. இயேசுவே, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு நான் தசமம் பாகம் 10ல் ஒரு பகுதியை நான் கடவுள் கொடுப்பேன். பொருத்தனை பண்ணிக்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பேர் ஆகாரம் நம்ம கொடுக்கலாம், கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுத்தா அந்த ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். கர்த்தாவே, நீர் எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்னா நான் ஒரு நாள் நான் குறைஞ்சு போகவே மாட்டேன். சொல்லுங்கள், குறைஞ்சு போகவே மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 58:11, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி. ஆண்டவர் பாருங்க, எல்லாமே ஆத்துமாவை செழுமையாக்கி நம்முடைய சரீரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் முதலாவது சரீரத்தை தூக்கி வைக்கக்கூடாது, முதலாவது ஆத்துமாவை தூக்கி வைக்கணும். இந்த ஆத்துமா கர்த்தருக்குரியது, சரீரமும் கர்த்தருக்குரியது. ஆனால் இந்த ஆத்துமாவை இயேசுவுக்கு கொடுத்தார். வாலிப பிராயத்தில் இயேசுவுக்கு நம்மை கொடுத்தார், சிறு பிராயத்தில் இயேசுவுக்கு நம்மை கொடுத்தார். நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இயேசு வரும்போது நம்முடைய ஆத்தும சரீர ஆவி அவர் பொறுப்படுத்து நமக்கு எந்த குறை வராதபடி நம்மை காப்பாராக. நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? எழுமின்று ஜெபம் பண்ணுவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதே கருத்துடைய வார்த்தையாகத்தான் வரும். எல்லாம் எழுமின்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? பைபிளில் படிங்க. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும்
கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. சோழவந்தானுக்கு போகும்போது பார்க்கிறதான தென்னந்தோப்பு மாதிரி இருக்கும். இல்லையா, செழிப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, பச்சை பசேரெண்டு இருக்கும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். சம்மர் வெயில் அடித்தாலும், இன்னைக்கு இருக்கிற ஜூன் மாதம் ஜூலை மாதம் வெயில் அடித்திருந்தாலும் இலை எப்படி இருக்கிறது? காஞ்சி போல இலை பச்சையாக இருக்கிறது. அற்புதம். இலை பச்சையாக இருக்கிறதையும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். நான் சொன்னேன்ல, இவ்வளோ வசனங்களை பைபிளில் நான் அப்படியே நோட்ஸ் போட்டு எடுத்து எழுதி வச்சிருக்கிறது என்னென்னா, என்னைக்கும் எனக்கு பயன்படும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பேச என்னை கூப்பிட்டா, இந்த மக்களுக்கு நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்லணும்னா, இதிலிருந்து நான் எடுத்து 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 நான் கொடுக்க முடியும். எங்கள் வீட்டில் முன்னால் வெளியிலேருந்து இப்போ உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். என் டைரியில் 1 2 3 4ன்னு போட்டு வச்சுருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? அந்த காலத்திலிருந்து மக்களுக்கு எடுத்து சொன்ன செய்தி அது ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷமாக நான் வச்சுருக்கிறேன். எதுக்காக தெரியுமா? அவ்வளவு காரியங்களையும் வேதத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை எழுதி வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் எழுதணும்னு ஆசைப்படுறேன். இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது, இது பொய் சொல்லுமாங்க? கடவுள் பொய் சொல்வாராங்க? நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்க தகப்பன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கெட்டவைகளை கொடுப்பாரா? நன்மையானவைகளை கொடுப்பார். அல்லேலூயா. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? ஜீசஸ். முட்டையை கேட்டால் இந்த அப்படி தேள் என்று கொடுப்பாரா? நான் கொடுக்க மாட்டேமே. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் எனக்கே இல்லாட்டாலும் என் பிள்ளை நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகணும்னு நினைக்கும் போது, என் பரலோகத்தின் தகப்பனிடத்துல எந்த இடத்துல அங்க தீமை இருக்கு? ஒரு இடத்துல கூட தீமை இல்லை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் full of good. உண்மையா உணர்ந்துட்டீங்கன்னா சொல்லலாம், full of goodness. நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தவர். இந்த சத்தியத்தை கர்த்தர் எனக்கு கண்ணை திறக்கலனா நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். எனக்கு கண்ணை திறந்த கர்த்தர் இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்கறது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வருங்காலங்களில் கர்த்தர் உங்களோட கூட நானும் இருந்து கிருபையா செய்யணும் எனக்கு ஆசை இருக்குது. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவரை பற்றி எல்லா இடங்களில் போய் செய்தியை கொடுக்கும்போது எத்தனை ஆத்துமாக்கள், தொய்ந்து போன ஆத்துமாக்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் இயேசு வண்டையிலே வருவார்கள். அல்லேலூயா. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரையிலே இல்லாமல் யாருக்கும் மோட்சம் கிடையாது. இந்த சத்தியத்தை நம்ம சொல்லும் போது நிறைய பேருடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரும். எத்தனை பேருடைய உள்ளத்துல அந்த சந்தோஷம் வந்திருக்கு? கைகளை வைத்து, ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னொரு தடவை அந்த பாடலை ரூபி நான் பாட சொல்றேன். நம்பத்தக்க தகப்பனே, அந்த பாடலை இன்னொரு நாள் பாட சொல்றேன். அதுபோல யாக்கோவின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, அவர் என்னாலும் நடத்துவாரே. ஒரே ஒரு வரி மாத்திரம் அதை பாடிடலாமா? யாக்கோவின் தேவன். பாஸ்டர், பாட்டு கம்மின்னு போவானே அந்த ஒரு யாக்கோவின் தேவன் என் தேவன். இந்த இடத்துல வந்திருக்கிற யாருடைய வாழ்க்கையில அவர் என் தேவன் நீங்க சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள ஒரே ஒரு வரி, ஒரே ஒரு அந்த 3 மணி மாத்திரம் பாடினா போதும். ஜீசஸ், ஜீசஸ். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? யாக்கோவின் தேவன். ஆமென். அவர் என்னவன்?
என்று ஏதுமில்லை, எந்த கவலையும் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். பாடுவோம். ஏன் நான் நம்பலான்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு மத்தேயில, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் நேற்றும் இன்றும் என்றும். அவரை நம்பலாமா? நம்ப முடியாதா? நம்பலாம். அதான் ஃபாதர், நம்பத்தக்க தகப்பனே. இன்னொரு முறை பாடலாம். அந்த ஆண்டவரை நம்ம நம்புவோம், அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த வார்த்தையை இந்நாளிலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்பிரயோஜனமான வேலைக்காரன், என் கடமையை நான் செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நான் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரை பலப்படுத்தும். ஆண்டவரை நம்புறது எவ்வளவு முக்கியம். மனுஷரை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்பலாம். ஏன் கர்த்தரை நம்பலான்னா, அவர் ஒரு கிரியேட்டர். He keeps his faithfulness and he still reign over the whole world. So I can நான் நம்பலாம். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் தாங்க. கர்த்தருடைய பந்தியில் எல்லாரையும் அந்த நம்பத்தக்க ஆண்டவரோடு கூட ஒற்றுமை ஆக்கிருங்க. ஆவி ஆத்ம சரத்தை ஒற்றுமை ஆக்கிருங்க. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரத்தினுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உரப்ப கட்டலப சக்கரப இக்கரப சந்தல பரிசுத்த ஆவியானுடைய வல்லம், பரிசுத்த ஆவியானுடைய பிரத்யேக கிருபை ஒவ்வொருவருக்குள்ள உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும், உச்சியிலிருந்து பாடம் வரைக்கும் எல்லா பலவீனங்கள், எல்லா சாபங்கள், சாப கட்டுகள், நோய்கள், அறிகுறிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் நீங்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சில கைகளை வைத்து நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. என்னை பலப்படுத்தணும் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். என் ஆத்மா வாழுகிறது போல நான் நல்லா இருக்கணும். என் ஆத்மா வாழுகிறது போல என் சரீரம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே, நான் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். க்ளோரி 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 க்ளோரி. தெய்வீக சுகம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. ஆண்டவரே, ஹல்லேலூயா. சிலுவையில் வாக்கு பண்ணி இருக்கிறேன், எனக்கு இப்பமே தருவீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த மாடத்தில் நுழைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். யார் யாருக்கு இந்த மாதத்தில் பிறந்த நாள் இருக்கிறது, கல்யாண நாள் இருக்கிறது, கைகளை உயர்த்துங்க இருக்கிற இடத்துல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிறந்த நாள், கல்யாண நாள் இருக்கிறவங்க கை உயர்த்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே, வண்டர்ஃபுல் டே. இந்த மாசத்துல எந்த நாள் உங்க பிறந்த நாளோ கல்யாண நாளோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த ஆண்டுகளை போல பல்லாண்டுகளை காண உதவி செய்யும். தேவ கிருபைக்கு பராமரிப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்கு போகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்படி அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோடு சகல பரிசுத்தவான்களோடு வருகை புரிந்து இருப்பதாக. ஆமென்.